யார் இந்த லேயா? அவள் திருமணமானவள், ஆனால் நேசிக்கப்படவில்லை. மனிதர்கள் மறந்தார்கள், தேவன் மட்டும் அவளை பார்த்தார். லேயா லாபானின் மூத்த மகள். அவளின் சகோதரி ராகேல் அழகும் நேசமும் பெற்றவள். லேயா எப்பொழுதும் நிழலில் வாழ்ந்தவள். யாக்கோபின் இருதயம் லாகேலுக்கே. லேயாவுடன் வாழ்ந்தாலும் அவனுடைய அன்பு அவளுக்கில்லை. திருமண இரவில் லேயா ஒரு மனைவியாக ஆனால் தேர்ந்தெடுக்கப்படாமல். ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒரே இருதயத்தில் அவளுக்கு இடமில்லை. லேயாவின் கண்களில் மௌன கண்ணீர் மட்டுமே. லேயா நேசிக்கப்படவில்லை என்பதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் அவளுடைய கருப்பையை திறந்தார். ஒவ்வொரு பிள்ளையின் பெயரும் அவளுடைய வலியை கூறியது. இந்த முறை நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவள் அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதாவிலிருந்த அரசர்கள், யூதாவிலிருந்து தாவீது, யூதாவிலிருந்து இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஒதுக்கப்பட்டவராக இருந்தாலும் தேவன் உங்களை மறக்கவில்லை. லேயாவை பயன்படுத்திய தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். ஆமேன்.